இன்றைய தினம் மே தினம் தொழிலாளர் தினம், உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. தொழிலாளர்கள் பொதுவாக பார்த்தோன்னா குடும்பத்துக்கு அப்பாவுக்கு செய்யணும், அம்மாவுக்கு செய்யணும், பிள்ளைக்கு செய்யணும், பொண்டாட்டிக்கு செய்யணும்னு தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் செஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சாதாரணமாக ஒரு யோசித்த ஒரு நிகழ்வு தான் இன்றைய நிகழ்வு. மே தினத்தில் மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு நாம் நமது சார்பாக ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டு யோசித்தோம். அப்போ தான் அவர்கள் மற்றவங்களுக்காக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப உழைச்சிட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன செஞ்சோன்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கோம். அதுவும் இந்த நேஷனல் இன்சூரன்ஸில் பார்த்தோன்னா ஒரு 7 இது கவர் ஆகும். ஹேண்டிகேப்ட் ஆகிட்டாலோ இல்லை மற்ற அதேமாரி ஒரு 7 விஷயம் கவர் ஆகும். அதனால இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்கீமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுலேயே நம்ம தொழிலாளர்களுக்கு இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இன்சூரன்ஸ் காப்பீடு தொகை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு முடிவு எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்களுக்கோ மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் முதல் கட்டமாக இன்று ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2 வார காலத்தில் நிறைவு திருப்பட்டணம் தொகுதியில் இருக்கிற ஆட்டோ மினி லோடு வேன் ஓட்டுநர்களுக்கும் டாக்ஸி அதாவது வாடகை வாகனங்கள் ஓட்டும் ஓட்டுநர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம். இன்னும் 2 வாரத்து காலத்தில் அதையும் செய்வோம். இந்த நிகழ்வு எல்லாமே காரைக்கால் இந்த நிறைவு திருப்பட்டம் தொகுதியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளோட உறுதுணையோட இந்த நிகழ்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றத உங்கள்கிட்ட பெருமையாக தெரிவிச்சுக்கிறேன். காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கும் மே தின வாழ்த்துக்களை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.